நல்ல ஒரு மனிதர்கள் அரசியலை இருக்க முடியும் என்று நாம் வருங்கால சந்ததியருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் 2 முறை மட்டும்தான் பாரிவேந்தர் அவர்களை பெரம்பலூருக்குள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அடுத்த 60 நாட்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வரட்டுங்க ஐயா. வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட்டை வாங்கறதுக்கு வரணும். இடைப்பட்ட காலத்தில் 5 ஆண்டுகளாக உங்களுக்காக உழைத்த பாரிவேந்தருக்கு அடுத்த 40 நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் முதல்ல நினைக்கிறேங்க ஐயா. இரண்டாவது, இந்திய ஜனநாயக கட்சி. இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே வித்தியாசமான நோக்கம். 2010 அந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளை படிக்கணுங்க ஐயா. ரொம்ப சிறந்த கோட்பாடு. ஊழலுக்கு எதிரி, பண அரசியலுக்கு எதிரி, இலவசங்களுக்கு எதிரி, குடும்ப அரசியலுக்கு எதிரி. இன்னைக்கு நாம 2024 தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நம்ம பேசுறோமோங்க ஐயா, 2010 இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளாக இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகள் அது. இன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளையவேந்தர் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கின்றார். அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாங்க ஐயா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிகழ்கால அரசியல் எப்படி இருக்கு, எப்படி களம் மாறிக்கொண்டிருக்கிறது, அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், புள்ளி விவரமா சொல்லுவாரு. எந்த கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கும் என்கின்ற அளவுக்கு ரவி பச்சமுத்து அவர்கள் புள்ளி விவரமாக நுணுக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைவர். நானும் அதிர்ந்து போயிட்டுங்க. முதல்ல ஒரு மேடையில் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய தலைவர் அல்ல அவர். ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா தெளிவா சொல்லுவார். 2021 இப்படிதாங்க இருந்துச்சு, 2024 இப்படித்தான் இருக்கும், இந்தியா முழுவதும் இப்படி இருக்குன்னு புள்ளி விவரமாக சொல்லக்கூடியவர். பலமுறை பார்த்திருக்க. இந்தியால வேற ஏதோ மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை இங்கிருந்து கணிப்பார், புள்ளி விவரமா சொல்லுவார். அந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கம் இருக்கக்கூடிய அப்பாவிற்கு எந்த விதத்திலும் கூட குறைவில்லாம அவரை விட இன்னும் அதிகமாக பாயக்கூடிய ஒரு முழு வல்லமை இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 75 வயசுல ஒரு மனிதர் தமிழகத்துல இன்னும் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார். மாற்றம் இப்ப நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பதிலே தீர்க்கமாக இருக்கின்றார். இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் 2024 3வது முறையாக இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் 2026 தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான கதவு திறக்கும் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர், கல்வி வள்ளல், மோடி ஐயாவுடைய புகழை பாடக்கூடியவர், இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா ஏசி சண்முகம் அவர்களே, அதே போல நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து திராவிட கட்சிகளை வேறறுக்க வேண்டும் என்பதிலே எந்தவித சமாதானமும் அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு பாரபட்சம் பார்க்க மாட்டார், சமாதானத்திற்கு போக மாட்டார். திராவிட கட்சிகளை இங்கிருந்து ஒழித்து காட்ட வேண்டும் என்பதிலே முழு முனைப்போடு 2014 ஒற்றை குரலாக தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே, எப்படி மூப்பனார் ஐயா அவர்களுக்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், அவர் 8 அடி போனா ஜி.கே. வாசன் இன்னைக்கு 16 அடி போகும் அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கின்றார்களோ, இன்னைக்கு ஜி.கே. வாசன் அவருடைய ஆற்றல் மிகுந்த ஒரு தளபதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை சார்ந்த அண்ணன் விடியல் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அதிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாருங்க ஐயா, எத்தனை பேர்த்தினுடைய பெயரை எவ்வளவு அருமையா சொன்னார், எவ்வளவு அற்புதமா பேசினார், அறத்தை பத்தி எப்படி பேசினார் பாருங்க. முகப்பிலே நம்முடைய புதிய பாராளுமன்றம், இங்க பாருங்க தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில்னாவே பயப்படுவாங்க, அரசியல்வாதிகள் போவதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் அண்ணன் உட்கார வச்சிருக்காரு. எல்லாரும் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கீழே தான் உட்காரணும். ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல இந்த தமிழ் மண்ணுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருந்ததோ
அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக பேசியிருக்கின்றார்.